ஹாய் மக்களே, இன்றைக்கி வீடியோ வந்து சப்பாத்தியும் எக்கு கீமா தாங்க பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் யாருன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், லைக் போட்டுருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். எக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வேக வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த தக்காளியும் வெங்காயம் 2, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி ஒரு 3, கடுகு, இது வந்து தனியாவும், அப்புறம் வந்து மிளகு சீரகம் கொஞ்சோண்டு வெறும் கடையில் வறுத்து வச்சுருக்கேன். பவுட்ரு பண்ணி வைக்கணுங்க. அதை பவுட்ரு பண்ணி மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். எக்கையும் வேக வச்சுட்டேங்க. அவ்வளோதாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டேங்க. எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு கொஞ்சோண்டு போட்டுட்டு, தேவையான அளவுக்கு கடுகு, அப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கணுங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வச்சு நல்லா வதங்கணுங்க. நல்லா கொஞ்சோண்டு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து பவுட்ரு வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். வறுத்து வச்சுக்கிற தனியாவும் மிளகு சீரகமும் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாங்க. வாங்க மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பவுட்ரு பண்ணியாச்சு. ரெடி பண்ணி வச்சுட்டோம் மசாலாவை. வெங்காயமும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சுங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சோண்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணுங்க. அந்த தக்காளி போட்டுடணும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு சால்ட்டு தாங்க சேர்க்க போகிறோம். தேவையான அளவு சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படி பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு நான் செஞ்சது சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணிவிடுங்க, லைக் போட்டுருங்க மறக்காமல். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வேகணுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் போடுவோம். இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் வெங்காயம் போடும்போது போடலைங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தக்காளியெல்லாம் போட்டதுக்கப்புறம் தாங்க நான் போட போகிறேன். இஞ்சி பூண்டு விழுதும் தக்காளி நல்லா வதங்கிக்கோங்க. அதாங்க முட்டை வந்து தோல் விரித்து வச்சாச்சுங்க. முட்டை ஓடெல்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் தக்காளி நல்லா வதங்கிச்சுங்க. இதில் வந்து மிளகாத்தூள் நல்லா போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுவும் நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் தாங்க மிளகாத்தூள் மசாலாலாம் நம்ம சேர்ப்போம். ஒவ்வொன்றா வந்து சேர்க்குறத பாருங்கள் மறக்காமல். தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாடை அந்த ஸ்மெல்லெல்லாம் போகும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். முட்டை வேறு கட் பண்ணி வைக்கணுங்க. தக்காளி நம்ம வதங்கிறதுக்குள்ளே முட்டை கூட கட் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா போட்டுடலாங்க. மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தாங்க நான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து மஞ்சத்தூளும் போடுவேங்க. லைட்டாக மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சோண்டு போட்டால் போதுங்க மஞ்சத்தூள். அப்புறம் கரம் மசாலாவும் போடுவேங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்குதுங்க அப்புறம் தாங்க அந்த பவுட்ரு நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ரும் போடுவேன். போடும்போது உங்களுக்கு காட்டுறேங்க. அடி பிடிச்சிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க ஃபுல்லாவையும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற பவுட்ரு அதில் சேர்த்துடலாங்க. இப்போவே சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச பவுட்ரு, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் சேர்த்துட்டாங்க தேவையான அளவு. ரொம்ப காரமாகவும் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் வந்து மிளகாத்தூளால் கொஞ்சம் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன். நீங்களும் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க போதும். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி போடுங்க. அவ்வளோதாங்க.
கொஞ்சம் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா கொதிக்கணுங்க. அது கொதிக்கும்போது அதுக்குள்ளே நம்ம வந்து முட்டையெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, முட்டையெல்லாம் நான் தனித்தனியாக எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். அது கொதி வருதுங்க. கொஞ்சம் நல்ல எண்ணெய் வந்து மேலே வந்து எண்ணெய் மிதங்கணும். அப்போ தாங்க அந்த முட்டை எடுத்து போடணும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சுட்டு. அவ்வளோதாங்க, முட்டை அதில் சேர்த்துடலாங்க. முட்டை ஃபுல்லாக அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடணுங்க. வெள்ளை முட்டையும் அப்புறம் முட்டைக்கருவும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறணுங்க. அப்படியே அந்த கரண்டி வச்சே நம்ம கொஞ்சம் லைட்டாக அப்படியே அழுத்தம் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் ஃபுல்லாகவே. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு வந்து சப்பாத்தி தான் நல்லாயிருக்குங்க. அதனால் மாவு தேவையான மாவு போட்டுட்டேங்க. எண்ணெயும் உப்பும் இதில் சேர்த்துட்டேங்க. அதுதாங்க குழம்பு ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி. இந்த முட்டை கீமாக்கு சப்பாத்தி தாங்க சூப்பராக இருக்கும். அதுதாங்க ரெடி ஆகிடுச்சிங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் போட்டுருங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சப்பாத்தியும் ரெடி பண்ணிட்டோங்க. சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அவ்வளோதாங்க, ரெடி பண்ணிட்டோங்க. முட்டை கீமாவும் அதுக்கு காம்பினேஷன் சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க, சப்பாத்தி தாங்க நல்லாயிருக்கும் இதுக்கு. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், லைக் போட்டுருங்க மறக்காமல். அவ்வளோதான் மக்களே. பாய் மக்களே, பாய்.